நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும்படி வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நிற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ஆண்டவருக்கு நான் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். என்னை அழைத்து இப்படி கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக அழைத்து கனப்படுத்திய அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பம் மற்றும் சபை மக்கள் அனைவருக்கும் ஒரு விசை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து வருகிறார் என்று நான் இந்த யூடியூப் வழியாக பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல போதகரை கொடுத்திருக்கிறார். நான் வரும்போதெல்லாம் சொல்லுவேன், அவர் போதிக்க தெரியாமல் மற்ற போதகர்களை அழைக்கவில்லை. நீங்கள் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான உணவுகளை நீங்கள் சமைத்து சாப்பிடுவது போல சில நேரங்களிலே நீங்கள் அப்படி பல கலவை நிறைந்த காரியங்களை அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற பாஸ்டர்களிடத்தில் மற்ற பிரசங்கியார்கள் வந்து பிரசங்கிக்கும் போது நீங்கள் அதிகமாய் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார் என்று நான் அறிகிறேன். அதற்காக தான் இப்படி அடிக்கடி மாதத்திலே நான் பார்க்கிறேன். யூடியூப் வழியாக குறைந்தது ஒரு மாதத்தில் 2-3 பிரசங்கியார்களை அழைத்து உங்களுக்காக கர்த்தருடைய சத்தியத்தை போதித்து வருகிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு தேறின சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறார். நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், பைபிள் ஸ்டடி நடத்தணும், அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது வருவீங்களா, வந்தால் நடத்தலாம் அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் கரங்களை உயர்த்த சொன்னார். இங்கு இருந்த கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலாக இருக்கிற இந்த சபையில் கையை உயர்த்துவதற்கு அநேகர் தயங்கி கொண்டிருக்கிறீர்கள். என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இதைத்தான் பேச வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் என்னை அழைக்கவில்லை. அப்படி சொன்னாலும் அந்த சபைக்கு நான் போவதில்லை. ஏன் என்று சொன்னால், ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அதை மாத்திரம் பேசுவதற்காக தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படிதான் உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆகவே பாஸ்டர் எங்க மக்களுக்காக இதை பேசுங்க, அவர்கள் இதை கேட்ட ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படி சொல்லி என்னை அழைக்கவில்லை. அப்படி சொல்லி இருந்தால் உண்மையாகவே நான் வந்திருக்கவும் மாட்டேன். என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அது உண்மையான சத்தியத்தை அவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுவே நேற்றைய தினத்திலே ஐயா அவர்கள் என்னை அழைத்த போது, ஆண்டவரே திடீரென்று அழைத்து விட்டார்கள், ஆனாலும் நான் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. 2 தடவை ஐயா அழைத்த போது நான் வெளி பட்டணங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தபடினால் என்னால் வர முடியவில்லை. கடந்த 3 நாட்கள் நான் சேலத்திலே ஊழியம் செய்துவிட்டு நேற்றைக்கு தான் நான் வந்து சேர்ந்தேன். நேற்று மதியம் நான் வரும்பொழுது ஐயா அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனாலும் இன்றைக்கு எங்கே போக ஆண்டவர் என்னை அழைக்கிறாரோ என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். மாலை நேரத்தில் ஐயா அவர்கள் அழைத்த போது ஆண்டவர் இடத்துல நான் போராடி கேட்டேன், ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக என்ன பேசணும். நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது இங்கே இந்த சபைக்கு வந்து. அதனால் என்ன ஆண்டவரை பேசணும், நான் வருவதற்கு ஒரு முகாந்திரம் இருக்க வேண்டும். நான் பேசுகிற வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து போதிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும். பிரயோஜனம் இல்லாத ஒரு வார்த்தையை நான் உங்களிடத்தில் பேசுவேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆகவே ஆண்டவர் என்னோடு கூட பேசின உணர்த்தின சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். நாம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை யாராகிலும் ஒருவர் எடுத்து வாசிப்போம். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல.
அவர் தம்முடைய ஜனங்களுக்காக எப்போதும் பேசுகிறவராய் இருக்கிறார். தம்முடைய ஜனங்கள் எங்கெல்லாம் ஒருமித்து கூடி வருகிறார்களோ, எங்கெல்லாம் தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறார்களோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்காக திறந்து கொடுத்து, ஆண்டவரே என்னோடு பேசும், நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது உம்முடைய வார்த்தையினாலே மெய்யாகவே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உம்முடைய வார்த்தையினாலே நான் விடுவிக்கப்பட வேண்டும், உம்முடைய வார்த்தையினாலே நான் கட்டப்பட வேண்டும், உம்முடைய வார்த்தையினாலே நான் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவர்களாக ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இருதயத்தை திறந்து கொடுப்போம். ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே. இன்றைக்கு நான் வெறுமையாய் போகவே கூடாது ஆண்டவரே. நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு போகணும் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றத்தோடு போகணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த பகல் வேளையிலே ஒரு உயிர் மீட்சி எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்போமா? வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த பகல் வேளையில எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும். இங்கே கூடி வந்திருக்கிற உம்முடைய ஜனங்களோடு பேசும். இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவித்திலும் இந்த வார்த்தையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு புது பலனையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் நீர் பேசும் ஆண்டவரே. இவர்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நீர் செய்யும் ஆண்டவரே. அடிமையை மறைத்துக் கொள்ளும். இந்த சபையை ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்கள சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமாக. பரலோகத்திலே அல்லேலூயா போடணும். இங்க போடலன்னா அங்க போட முடியாது, இங்க போடலன்னா போகவே முடியாது. ஆகவே சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா போடுறதுக்கு நீங்க தயக்கமோ வெக்கமோ படவே வேண்டாம். நாம் அல்லேலூயா கூட்டத்தினர் தான். ஆகவே நீங்கள் அல்லேலூயா போடவோ ஸ்தோத்திரம் சொல்லவோ நீங்கள் தயக்கமோ வெக்கமும் படவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை குறித்து பேச சொன்னார். என்னடா அது, எல்லா சபையிலையும் இந்த பாஸ்டர்களை பார்த்தா காணிக்கை கொடுக்கறத பத்தியே பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த எப்படி ஆண்டவருக்கு கொடுக்கிறது, இதுதான் நீங்க கற்றுக்கொள்ளணும். எதை ஆண்டவருக்கு கொடுக்கிறது, எப்படி கொடுக்கிறது, எதை கொடுக்கிறது, இந்த தலைப்புல தான் 3 காரியத்தை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் கொடுப்பதை குறித்து அநேக பிரசங்கங்களை, செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பாஸ்டர் ஐயா காணிக்கைக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளை இந்த கொடுப்பதை குறித்து பேசினாங்க. அப்போ நான் நினைச்சேன், ஒருவேளை இந்த செய்திக்கு பிறகு காணிக்கை எடுத்திருந்தா நலமா இருந்திருக்குமோ அப்படின்னு கூட நான் யோசித்தேன். ஒருவேளை குறைவா கொடுக்கணும்னு வரவங்க கூட அதற்கு பிறகு நிறைவாய் இன்னும் கொடுத்திருக்கலாம் ஆண்டவருக்கு நினைப்பீங்க. இந்த செய்தியினுடைய நிறைவுக்கு பிறகு, ஆராதனைக்கு பிறகு நீங்கள் நிறைவாய் வந்து காணிக்கை செலுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எப்படி ஆண்டவருக்கு கொடுப்பது? கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா வெறும் பணம் மட்டும் அல்ல. கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்கள் எதை கொடுக்க வேண்டும்? வேதாகமத்தில் ஒரு சில காரியங்களை நான் ஆராய்ந்து பார்த்த போது, ஆண்டவரே இந்த கொடுக்கிறதுன்னா பணத்தை மட்டும்தான் அநேகர் நினைக்கிறாங்க, அநேகர் பேசுறாங்க. நிறைய பேர் வாங்குகிறதை விரும்புகிறார்கள், கொடுப்பதை விரும்புவதில்லை. வாங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, கொடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் வேதாகமத்திலே நம்முடைய ஆண்டவர் முழுவதும் நமக்காக தன்னையே கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே நாம் கொடுப்பது என்பது நம்மையும் கொடுக்க வேண்டும், நமது காணிக்கைகளையும் கொடுக்க வேண்டும். நம்மை மட்டும் ஆண்டவருக்கு கொடுத்து ஆராதனை செய்வதில் எந்த பிரயோஜனமும் ஆசீர்வாதமும் இல்லை. நம்மை கொடுக்கிறவர்கள் நம்முடைய காணிக்கையும் கொடுக்க வேண்டும். இங்க அநேக சில வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்க வாலிபத்தை நீங்கள் ஆண்டவருக்காக கொடுப்பது மட்டுமல்ல, உங்களுடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்காக ஆராதனை செய்கிறீர்கள், அது ஆண்டவருக்கு பிரியமானதுதான். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்புகிறீர்கள், ஆண்டவருக்கு மகிமைதான்.
நீங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்வதும் ஆண்டவரை பிரியப்படுத்துவதும் நீங்கள் ஆராதனை செய்வதோடு நின்று போவதில்லை. ஆண்டவரை கனப்படுத்துவதும் உயர்த்துவதும் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதும் உங்களை கொடுத்து உங்களுடைய காணிக்கைகளையும் கொடுப்பதுதான் சிறந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை என்னையே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, என்னையே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, அவங்கள ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிறத ஆண்டவருக்காக கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவருக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஆலயத்துக்கு கூட ஒழுங்கா வர மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா ஆராதனைக்கு வருவதை விரும்புவதில்லை. அப்ப கொடுப்பது என்பது மிக சிறந்த ஒரு காரியம். அது கனப்படுத்துகிற காரியம், அது மற்றவர்களை பிரியப்படுத்துகிற காரியம், அது ஆண்டவருக்கு மகிமையான காரியம். ஆனால் எப்படி கொடுப்பது என்பதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 3 காரியம். முதலாவது விட்டு கொடுத்தல். என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். நிறைய பேருக்கு விட்டு கொடுக்கிற பழக்கமே கிடையாது. தான் கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு நஷ்டப்பட்டுச்சுன்னா இது போயிடுச்சேன்னு சொல்லி கவலைப்பட்டு போனதை குறித்தே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள், நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களை விட்டு கொடுப்பது அவசியமான ஒரு காரியம். அல்லேலூயா. நம்மை விட்டு கொடுக்கிறோமா? சபைகள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிறோமா? அந்த விட்டு கொடுப்பதுதான் சபையிலே ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நான் வேதத்தில் அதிகமாய் சிந்தித்து பார்த்த போது ஆபிரகாமை குறித்து நான் யோசித்தேன். ஆபிரகாம், அவருடைய பெயர் தான் வேதாகமத்தில் அதிகம் முறை எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்தினுடைய ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் படித்தீர்கள் என்றால் அதிக பெயர் யாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் ஆபிரகாமினுடைய பெயர். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை குறித்து யோசித்து சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாம் தன்னுடைய ஜனத்தையும் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு அவனும் அவனுடைய மனைவியும் கடந்து போனார்கள். இப்பொழுது புறப்பட்டு போகும்போது ஆபிரகாமனுடைய அண்ணனுடைய மகன் லோத்தும் அவனோடு கூட போனான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் போய் சேர்ந்த பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் கால் வைத்த பூமியிலே நிறைவான ஆசீர்வாதம் காணப்பட்டது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்றால், இவர்கள் வசித்துக் கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்த பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு அவர்கள் ஆசீர்வாதம் பெருகினவர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது ஆபிரகாமினுடைய வேலைக்காரருக்கும் லோத்தினுடைய வேலைக்காரருக்கும் தர்க்கம் உண்டானது, சண்டை வந்து விட்டது. இப்பொழுது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். உனக்கு தேவையானதெல்லாம் நீ எது வேண்டாலும் எடுத்துக்கொள், உனக்கும் எனக்கும் தர்க்கம் வேண்டாம், உன்னுடைய மேய்ப்பர்களுக்கு என்னுடைய மேய்ப்பர்களுக்கும் பிரிவினை வேண்டாம், சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு பழமொழி இருக்கிறது, விட்டு கொடுத்தவர்கள் யாரும் கெட்டு போவதில்லை. அழகா சொல்றீங்க, ஆனா விட்டு தான் கொடுக்கறது இல்லை. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். விட்டு கொடுக்கிற அனுபவம். ஆபிரகாம் விட்டு கொடுத்ததுனால இப்ப லோத் என்ன செய்யறாரு, கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எங்கே செழிப்பாய் எங்கே நலமாய் தோன்றுகிறதோ அதையெல்லாம் அவர் தனக்காக எடுத்துக்கொண்டார். நீங்கள் அந்த 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்களானால் அதனுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப லோத்து தேர்ந்தெடுத்தது ஒரு செழிப்பான பூமியை, ஒரு ஆசீர்வாதமான பூமியை, ஒரு மகிழ்ச்சியான இடத்தை அவர் தேடினார். ஆபிரகாமுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டார். இப்போ
3 புருஷர்கள் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார்கள். அடுத்து நடந்த ஒரு நிகழ்ச்சி. 3 புருஷர்கள் வந்து ஆபிரகாமை சந்திக்கும் போது ஆபிரகாம் உடனடியாக அவர்களுக்கு விருந்து செய்தான். அவர்களை உபசரித்து அவர்கள் புறப்பட்டு போகும்போது சொன்னார்கள், நாங்கள் வரும்போது நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று சொன்னார்கள். சாராளுக்கு சிரிப்பு வந்தது. ஆபிரகாம் யோசிக்க ஆரம்பித்தான். இப்ப அதற்கு பிறகு இவர்கள் புறப்பட்டு போகக்கூடிய அந்த புருஷர்கள் புறப்பட்டு போகக்கூடிய இடத்தை யாருக்கு சொன்னார்கள் என்றால் விட்டு கொடுத்தவர்களுக்கு சொன்னார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் யாரோடு தன்னுடைய ரகசியத்தை செய்ய போகிறதை சொல்லுவார் என்றால் விட்டு கொடுக்கிறவர்கள் இடத்திலே சொல்லுவார். அல்லேலூயா. நீங்க விட்டு கொடுக்காம தர்க்கம் பண்ணி கொண்டு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, விட்டு கொடுக்காம சண்டை பண்ணிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, விட்டு கொடுக்காம பொறாம புத்தி வச்சுட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு சொன்னா எப்படி அதை நம்ப முடியும்? உங்களுக்குள்ளே தர்க்கம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே பிரிவினை இருக்கிறது, உங்களுக்குள்ளே மேன்மையான எண்ணங்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ளே பெருமை இருக்கிறது, உங்களுக்குள்ளே நீங்கள் பிரிவினை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசினார். எங்க பேசினார் ஆண்டவர்? ஆபிரகாம் விட்டு கொடுத்ததனாலே அங்கே ஒரு ரகசியத்தை தேவனுடைய தூதர்கள் புருஷர்கள் அங்கே வந்து அந்த ரகசியத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த லோத்து புறப்பட்டு போன இந்த தேசம் பாவத்திலே நிறைந்த ஒரு பட்டணமாய் இருந்தது, அதை அழிக்க போகிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரே கவலை. என்ன கவலை? நம்மள தான் என்ன செய்வோம்? நம்மளை ஏமாத்தி ஒருத்தர் ஏதாவது பிடுங்கிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா, பத்தியா என்னை ஏமாத்தினா என்ன நிலைமை கேட்டான், என்ன கதி ஆயிட்டான், என்னை ஏமாத்தினாங்க, அதனாலதான் அவங்களுக்கு அந்த நிலைமை. நாம அப்படி சொல்லுவோம். ஆனா ஆபிரகாம், ஆண்டவரே அந்த பட்டணத்துல ஒரு 100 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? இல்ல, அழிக்க மாட்டாங்க. ஒரு 50 நீதிமானாவது இருந்தா அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். ஒரு 10 நீதிமான் இருந்தாலும் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். யாருக்காக இங்கே பரிந்து பேசுகிறார் ஆபிரகாம்? லோத்துக்காக பரிந்து பேசுகிறார். விட்டு கொடுத்தது மட்டுமல்ல, அவருக்காக போராடி ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறவராய் இருக்கிறார், ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம விட்டு கொடுத்து நம்மளை யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்றது கூட இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்தோத்திரன்ற வார்த்தையை பிடிச்சவங்களுக்கு மட்டும் சொல்றது, ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரம் பிரதர். ஒரு சிலருக்கு சொல்றது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எனக்கு சண்டை, அதனால நான் ஸ்தோத்திரம் சொல்லலை. ஸ்தோத்திரம் யாருக்கு சொல்றோம்? ஆண்டவருக்கு சொல்ற ஸ்தோத்திரத்தை மனுஷங்கிட்ட காட்டுறோம் கோபத்தை. இந்த ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பிரிவினைகள் இருந்து கொண்டு நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருந்து ஆண்டவர் பேசினாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஞானசானம் எடுத்துட்டு நான் சபைக்கு போறேன், நான் ஆராதனை பண்றேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் ஆவியில பிறல்றேன், எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்றது என்ன பிரயோஜனம்? அது சபைக்கு என்ன ஆசீர்வாதம்? உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம்? நீங்கள் விட்டு கொடுத்தால் தான் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு கொடுப்பார்கள். நீங்கள் விட்டு கொடுத்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இங்கே ஆபிரகாம் விட்டு கொடுத்து கெட்டு போகவில்லை. 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் அவனை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எவ்வளவுதான சவுண்டு? ஆபிரகாம் விட்டு கொடுத்தவராய் பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். இந்த சம்பவத்தில் பார்த்தன்னு சொன்னா, இப்பொழுது புறப்பட்டு போன புருஷர்கள் இந்த லோத்தினுடைய குடும்பத்தை மட்டும் அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டாடுறாங்க. யாருக்காக? ஆபிரகாமுக்காக. இந்த குடும்பத்தை மட்டும் அந்த பட்டணத்திலிருந்து சோதோம் குமாரை விட்டு வெளியே கொண்டு வரும்போது இந்த பட்டணத்தை அழிக்க கர்த்தர் இறங்கினார், அக்கினியை அனுப்பினார். இப்பொழுது யாரால் அந்த பட்டணத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை? லோத்தினுடைய மனைவியால் விட்டு கொடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. விட்டு கொடுக்காதனால அந்த அம்மா என்னானாங்க? நாமெல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுக்குறோமா? பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல விட்டு கொடுக்குறோமா? உனக்கு என்னப்பா தெரியும், நீ பேசாம இருப்பா, நீ பேசாம இருமா, உனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் லேட்டஸ்ட் காலம். இப்படிதான் நீங்கள் விட்டு கொடுக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். லோத்தினுடைய மனைவி விட்டு கொடுக்கிற அனுபவம் இல்லாத திரும்பி பார்த்ததனாலே அவள் உப்பு தூணாய் மாறி போனாள். அல்லேலூயா.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்துங்க வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். யாவரோடும் விட்டு கொடுக்கிறதுன்றது நீங்க கொடுக்கிற காணிக்கு நீங்க எல்லாத்தையும் சண்டை போட்டு பாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க நிறைவா நீங்க 1000 ரூபாய் காணிக்கு போட்டாலும் அதுல ஆசீர்வாதம் இல்லை. கொடுக்கிறது அப்படின்றது முதலாவது நீங்கள் மற்றவர்களுக்கு கூட பேசக்கூடிய வார்த்தைகளை விட்டு கொடுக்க வேண்டும். ஆபிரகாம், நல்ல கவனிங்க, ஆபிரகாம் அப்படிப்பட்ட நிலையிலும் சமாதானம் செய்தார். பிரச்சனை வந்தபோது தன்னுடைய சகோதரனுடைய மகனிடத்திலே சமாதானமாய் பேசினார், விட்டு கொடுத்தார். ஆபிரகாம் நிதானமாக பேசினார், ஆபிரகாம் பரிந்து பேசினார். அதனாலே அவர் கொடுக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு காணிக்கை போடுங்க, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள், உங்களுக்குள் இருக்கிற குணாதிசயங்கள் மாறாதபடிக்கு நீங்கள் காணிக்கை போடுவதில் என்ன லாபம்? யாருக்காக காணிக்கை போடுகிறீர்கள்? எதற்காக காணிக்கை போடுகிறீர்கள்? உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உலகத்திற்காக விக்கிரகங்களுக்காக பல கோடிகளை போடுகிறார்கள். அதையும் அவர்கள் எப்படி நினைத்து போடுகிறார்கள் என்றால், கடவுளுக்கு கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி போடுகிறார்கள். நீங்களும் வருகிறீர்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஏதாவது காணிக்கை போடுகிறீர்கள். அவர்கள் உலக மக்கள் உலக வழக்கத்தின்படி காணிக்கை செலுத்திவிட்டு உலக சுபாவத்தின்படி பாவத்தின்படியே வாழ்கிறார்கள். நீங்களும் காணிக்கை செலுத்தீர்கள். நீங்கள் பாவத்தின்படியே வாழ்ந்தால் எப்படி ஆசீர்வாதமாய் கிடைக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. காணிக்கை செலுத்துகிறோம், ஆனால் நம்முடைய சுபாவங்கள் மாறவில்லையே. ஆபிரகாம் அவன் உபசரிக்கிறவனாய் இருந்தான், சமாதானம் பண்ணுகிறவனாய் இருந்தான், அவர் நிதானித்து பேசுகிறவராய் இருந்தார். அவர் எல்லாவற்றிலும் அவர் அமைதியாய் தன்னை அர்ப்பணித்தார். ஆபிரகாம் அதனால்தான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இழப்பை, நஷ்டத்தை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். தனக்கு வந்த நஷ்டத்தை அவர் முழுசா ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஆபிரகாம் மூலமாக தான் இப்பொழுது அவர்கள் கடந்து வந்த அந்த தேசத்துல ஆசீர்வாதம் உண்டானது. ஆனால் இப்பொழுது லோத் அதை பிரித்து செழிப்பானது எல்லாம் எடுத்துக்கொண்டதுனால நஷ்டம் யாருக்கு? ஆபிரகாமுக்கு தான். அந்த நஷ்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, இந்த மாதம் பட்ஜெட்டில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதம் எப்படி ஓட்டுவோம், இந்த வாரத்தில் எப்படி என்ன நடக்கும், எப்படி நம்ம குடும்பத்தை நடத்துவோம், இப்படி எல்லாம் நம்ம நஷ்டத்தை பற்றி யோசிக்கிறோம். நீங்கள் நஷ்டம் வந்தாலும், நீங்கள் கஷ்டம் வந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக என்று உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். இந்த ஆபிரகாம் அப்படிதான் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஆபிரகாமினுடைய பெயர் 74 இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. 74 இடத்துல ஆபிரகாமினுடைய பெயர் புதிய ஏற்பாட்டில் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஆபிரகாம் அப்படிப்பட்ட விட்டு கொடுக்கிற, ஆபிரகாம் அப்படிப்பட்ட காணிக்கை கொடுக்கிற, ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஜெபிக்கிற, ஆபிரகாம் அப்படிப்பட்ட உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதற்கு வேதம் நமக்கு ஆதாரமாயிருக்கிறது. நம்ம ஆண்டவரையும் கூட என்ன எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா, ஆபிரகாமினுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பை குறித்து ஆபிரகாமினுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:8 வாசிங்க. 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, ஆபிரகாமை அழைக்கும் போது உனக்கு இந்த தேசம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி முதல்ல சொல்ல, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, அவ்வளவுதான் மேட்டர். ஆபிரகாம் விசுவாசத்தினால போனாரு. இப்ப நாம காணிக்கை விசுவாசத்தினால கொடுக்கிறோம், ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாசத்தினால மாற்றப்பட வேண்டும்.
நம்முடைய பேச்சு விசுவாசத்தினால மாற்றப்பட வேண்டும். நம்முடைய நடக்கை விசுவாசத்தினால மாற்றப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் விசுவாசத்தினால மாற்றப்பட வேண்டும். உலக மக்கள் விசுவாசிக்கிறவர்கள் போல தங்களுடைய தெய்வங்களை வழிபடுகிறார்கள், ஆனால் உலக வழக்கத்தின்படி பாவம் செய்கிறார்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் உலக வழக்கின்படி வாழ்ந்து கொண்டு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது என்ன நியாயம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே விட்டு கொடுத்தனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. விட்டு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, விட்டு கொடுக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக விற்று கொடுக்கணுமா? என்ன பண்ணுமா? விற்று கொடுக்கணும். எதை விற்று கொடுக்கிறது? நம்ம யோசிக்கிறோம், நாங்க என்னத்தை பாஸ்டர் விற்று கொடுக்கிறது? வாசிங்களே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். யாத்ராகமம் 25:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலம். இப்ப போதும். இங்க ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்காக, ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துவதற்காக கர்த்தர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், ஜனங்களிடத்துல காணிக்கையை நீ கேள் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இப்ப காணி கேட்டா சபைக்கு வரதுல நிறைய சபைகள். நீங்க நான் நிறைய சபைகளுக்கு போயிருக்கிறேன். எத்தனையோ சிஎஸ்ஐ, எத்தனையோ நம்முடைய பெந்தகோஸ்தே சபைகள் போயிருக்கேன். நான் சுற்றி வந்த வரைக்கும், நான் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், சிஎஸ்ஐயில் உள்ள ஜனங்கள் காணிக்கையை தாராளமாக கொடுக்குறாங்க. பெந்தகோஸ்தே சபைகள் இருக்கிற மக்கள் பரிசுத்தம் பேசுகிறார்கள், ஆனால் கொடுப்பதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்னடா இது இப்படி தரைக்குறைவாக சொல்லிட்டுக்கிறாருன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நான் அனுபவபூர்வமாக அந்த மக்கள் கொடுத்து சபையை கட்டுகிறார்கள். இங்க நிறைய சபைகள் என்னன்னா, சபைக்கு வர்றதுனால எனக்கு ஏதாவது கிடைக்குமா? நீங்கள் ஆசீர்வாதத்தையே மட்டும் பார்த்து சபைக்கு வராதீர்கள். உங்களை இழப்பதற்கும் உங்களுடையதை இழந்தாலும் நீங்கள் சபைக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன். அந்த செய்தியில கணவன் மனைவி 2 பேரும் ஆலயத்துக்கு நேரமாக வந்துடுவாங்களாம். ஒருவேளை நீங்களும் இந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வாரம் தவறாமல் நேரமாக வந்து ஆலயத்துக்கு எல்லாம் சுத்தப்படுத்தி பாயெல்லாம் விரித்து அவர்கள் எல்லா வேலையும் செய்வார்களாம். அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அவர்களுக்கு ஒரு குழந்தை. ஒரு நாள்ல அந்த குழந்தை சனிக்கிழமை இரவு மரித்து விட்டது. கணவனும் மனைவியும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள்? முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து விட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சு உடனே என்ன பண்ணாங்க? நேராக சபைக்கு வந்தாங்க. சபையை சுத்தம் படுத்தி வழக்கமாக அவர்கள் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சாங்க. அது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லலை. ஆராதனையெல்லாம் நடக்குது. ஜனங்கள் உங்களைப் போல் உட்கார்ந்து ஆராதனை செய்து ஜனங்கள் சத்தியத்தை கேட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாம் முடிந்தது. அதன் பிறகுதான் போதகருக்கு என்னுடைய மகன் மரித்து விட்டான் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அந்த குழந்தையை அவர்கள் அடக்கம் செய்தார்கள். என்ன நாம் எதை இழந்தாலும் ஆண்டவருடைய ஆராதனை இழப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கக்கூடாது. நிறைய பேர் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு, தலைவலி பாஸ்டர், அதனால தான் இந்த வாரம் வர முடியல அப்படிதான் சொல்றோம். கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. உங்களுக்கு ஊருக்கு போற வேலை முக்கியம், ஆராதனை முக்கியம் இல்லை. இப்ப ஒரு மரணத்தை, தன்னுடைய ஒரே குழந்தை இறந்து விட்டதையும் பொருட்படுத்தாமல் அந்த கணவனும் மனைவியும் வந்து தேவனுடைய ஆராதனைக்கு ஜனங்கள் ஒருமித்து ஆராதிப்பதற்கு எவ்வளவு தங்களை அவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் எடுத்துங்க, வாசிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இங்கே ஒரு
மக்கதோனியா சபையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், எழுதுகிறார். என்ன சம்பவம்னா, யூதேயா பட்டணங்கள் இருக்கிற சபைகளிலே ஊழியத்திற்காக ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே தரித்திரம் இருந்தது. ஜனங்கள் மிகுந்த உணவுக்காகவும் கஷ்டப்பட்டார்கள். இப்ப பவுல் அப்போஸ்தலன் மக்கதோனியா சபைகளுக்கு எழுதுகிறார், உங்களுடைய காணிக்கைகளை உதாரத்துவமாய் கொடுங்கள் என்று சொல்லி. இந்த காலகட்டத்திலே ரோம ராஜ்யம் என்ன செய்கிறது? இந்த மக்கதோனியாவில் இருந்த எல்லா செழிப்பையும் அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் கஷ்டப்பட்டிருந்தார்கள், தரித்திரமாயிருந்தார்கள், அவர்கள் உபத்திரவத்தில் இருந்தார்கள், கொடிய தரித்திரத்தில் இருந்தார்கள். இவர்கள் கொடிய தரித்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் அவர்கள் உதாரத்துவமாய் கர்த்தருடைய ஊழியத்தை கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஊழியமா? அது பாஸ்டர் என்னமோ நீங்க கொடுத்து பாஸ்டர் ஊழியம் செய்யற மாதிரி. நீங்க பாஸ்டருக்காக காணிக்கை கொடுக்க கூடாது, தேவனுக்காக காணிக்கை கொடுக்கணும். நீங்க ஆண்டவருக்காக என்று கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதம், மனிதனுக்காக என்று கொடுக்கும் போது அது மனிதர்களுக்கு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத நீங்கள் கொடுக்கிற காணிக்கை எந்த விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இங்கே இந்த மக்கதோனியா சபையில் இருந்த மக்களுடைய நிலை என்னன்னா, அவர்கள் கொடிய தரித்திரத்தில் இருந்தார்கள், அவர்கள் வறுமையில் இருந்தார்கள், அவர்கள் கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட சொல்ல உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். தங்களுடைய காணிக்கை உண்மையாய் செலுத்தினார்கள். அவர்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள், அவர்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், அவர்கள் சாட்சியாய் கொடுத்தார்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய சத்தியத்திற்கு அவர்கள் கீழ்ப்பட்டு நடந்தார்கள். ஆவியானவர் போதிக்கிற போதனைகளுக்கு அவர்கள் உடன்பட்டு நடந்தார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நாம் சத்தியத்தை கேட்கிறோம், ஆனால் கொடுக்கிறதில் ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலே நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஆராதனை செய்து கொண்டிருந்த வேளையிலே சபையார் தங்களுக்கு இருந்த காணாட்சிகளை எல்லாம் விற்று அதை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அல்லேலூயா. எதுக்காக வச்சாங்க? சபை நடப்பதற்கு, ஊழியம் நிறைவேறுவதற்கு, ஒரு ஐக்கியத்திற்கு, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. அவர்கள் தங்களுடையதை விற்று அப்போஸ்தலருடைய பாதங்களிலே வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் இன்னும் ஒரு சம்பவம் காணப்படுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் அனனியாலும் சப்பிராலும் அவர்களும் தங்களுடைய காணியாட்சிகளை விற்றார்கள், ஆனால் மறைத்து வைத்தார்கள். சாபத்தை, அவர்கள் மரணத்தை தழுவி கொண்டார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்திற்காக ஒரு பொருளை விற்கிறீர்கள், உங்கள் தேவைக்காக ஒரு பொருளை வாங்குகிறீர்கள், விற்கிறீர்கள். ஆனால் தேவனுக்காக நீங்கள் எதை இழந்தீர்கள்? பாஸ்டர் காணிக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கிற சட்டை கூட நம்முடையது இல்லைன்னு சொன்னார். உண்மை. நீங்கள் விலை உயர்ந்ததை வாங்க விரும்புகிறீர்கள், ஆனால் ஆண்டவருக்காக ஒன்றை இழப்பதை நீங்கள் விரும்புவதில்லை. ஆண்டவருக்காக உங்களுடைய உதாரத்துவத்தை கொடுப்பதற்கு நீங்கள் நினைப்பதில்லை. நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, காணிக்கு அப்படியே இந்த 2 விரல் அப்படி நிருண்டி பார்த்து சிலர் போடுவாங்க. நீங்கள் காணிக்கை வீட்டிலிருந்தே ஆயத்தப்படுத்தி எடுத்துட்டு வாங்க. இந்த வாரம் முழுது இருக்கு. நாளைக்கு திங்கட்கிழமை, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆலயத்துக்கு வரீங்க. நீங்கள் வருவதற்கு முன்பதாக இந்த வாரம் இன்னும் ஆண்டவர் கொடுக்க நீங்கள் உதாரத்துவமாய் சேர்த்து வைத்து நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்கள் ஒருபோதும் தரித்திரம் அடைய மாட்டீர்கள். இந்த மக்கதோனியா சபையார் தரித்திரத்தில் கொடுத்தார்கள். அவர்கள் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டு பேசப்பட்டார்கள். வேதத்தில் பவுலுடைய ஊழியத்தில் அவர்கள் புகழப்பட்டார்கள். அவர்கள் சாட்சி பிரஸ்தாபமாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் போனார். ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன செஞ்சாங்க? மரியாள் விலையேற பெற்ற ஒரு நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து அவருடைய சிரசிலே பாதத்திலே ஊற்றினாள். இது எங்க வாசிக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனம், மார்க் 10:17, லூக்கா 18:18. அது இல்லைன்னு நினைக்கிறேன். மரியாளுடைய சம்பவம். அவர்கள் வெளியேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து ஊற்றினார்கள். எங்க வாசிக்கிறீங்க? ஞாபகம் இருக்குங்களா? சரி.
பெத்தானியாவில் பெத்தானியாவில் லாசருடைய சகோதரி மரியாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்தானியா குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ, அந்த ஒரு ஸ்திரீன்னு சொல்லிட்டு இங்க சொல்லுது, ஆனா நீங்க யோவான்ல வாசிக்கும் போது அவள் லாசருடைய சகோதரி ஆகிய மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இதை வித்திருந்தா எவ்வளவு வித்திருக்கலாம்? 300 பணத்துக்கு அதிகமாக வித்து இது ஏழைகளுக்கு தரித்திரம் கொடுத்திருக்கலாமே, இதை அவர் மேல ஏன் ஊத்துற அப்படின்னு அங்கிருந்த சீசர்கள் எல்லாரும் கேட்டாங்க. இதை விட்டிருந்தா இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கும். நாம கூட ஆதாயத்துக்காக விற்கிறோம், ஆண்டவருக்காக எதையும் இழக்கிறது இல்லை. ஆதாயத்துக்காக விற்கிறோம், ஆண்டவருக்காக எதை வித்தீங்க, என்ன செஞ்சீங்க? நீங்கள் மிஷனரிகளுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் தங்களுடையதை எல்லாம் விற்றுதான் இந்தியாவிலே ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப அதிகமாக டச் பண்ணுச்சு. மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கிரிக்கெட் வீரர் இருந்தார். அவருடைய பெயர் சிடி ஸ்டட். அவர் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர். அவர் கிரிக்கெட்ல ரொம்ப பிரபலமான ஒரு கேப்டன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டெண்டுல்கர், அவர் தான் தெரியும். இப்போ இருக்கிற தோனி, இவங்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த கிரிக்கெட் வீரர் 1730 இந்த வருஷங்களில் வாழ்ந்தவர். அவர் அதிகமான தன்னுடைய வருமானத்தை எல்லாம் சேகரித்து வைத்தார். நிறைய சொத்துக்கள் எல்லாம் வைத்திருந்தார். இந்தியாவுக்கு மிஷனரியாய் போக வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளாய் பற்றி இருந்தது. தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய பணம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்தார். தன்னுடைய ஒரே மகளை இங்கிலாந்து தேசத்தில் விட்டுட்டு அவர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிலே அவருடைய எல்லா சொத்து பணம் எல்லாத்தையும் ஊழியத்துக்காக செலவழித்தார். எதை பற்றியும் கவலைப்படலை, எதை பற்றியும் கவலையே படலை. ஆண்டவருடைய ஊழியத்துக்காக தன்னுடைய எல்லா சொத்தையும் இந்தியாவிலே செலவழித்தார். அநேக பள்ளிக்கூடங்களை நிறுவினார், அநேக மருத்துவமனைகளை ஸ்தாபித்தார், அநேக சபைகளை உருவாக்கினார். அவருக்கு வயதாகிற ஒரு சூழ்நிலை. தன்னுடைய லட்சியம் என்னவென்றால், இனி ஒரு முறை கூட நம்முடைய தேசத்துக்கு போகக்கூடாது, நாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக இந்த மண்ணிலே நாம் மரிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தார். பல முறை அவருடைய மகள் அவரை அழைத்த போது அவர் மறுத்து விட்டார் போறதுக்கு. என்னை பார்க்கணும்னா நீ நேரில் வா அப்படின்னு சொல்லிட்டார். தன்னுடைய தகப்பனை ஒரு முறையாவது நேரிலே சந்திக்க வேண்டும் என்று ஒரு முறை தன்னுடைய மகள் தன்னுடைய தகப்பனாரை சந்திக்க வந்தார். அவர் தங்கி இருந்தது மேகாலயா மாநிலத்தில். தன்னுடைய மகள் அவரை பார்த்த போது கண்ணீர் வடித்தாள். அப்பா, நம்ம தேசத்துல இல்லாத செல்வமா, நமக்கு இல்லாத வசதி வாய்ப்பா, நீங்க இப்படி எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் நீங்க ஊழியத்துக்காக செலவு பண்ணிட்டீங்க, போதும், நீங்க ஆண்டவருக்காக செஞ்சதெல்லாம் போதும், தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மகள் வருந்தி அழைத்தாள். அழுது கூப்பிட்டார். தகப்பனார் மறுத்து விட்டார். அவர் அப்பொழுது தங்கியிருந்த வீடு சாதாரண ஓலை குடிசை வீடு, மண் தரை. இப்பெல்லாம் நம்மெல்லாம் டைல்ஸ் இல்லாத வீட்டில் குடியிருக்கிறது இல்லை, ஏசி இல்லாம யாரும் தூங்குறது இல்லை. ஆனால் அப்படி பல கோடி பணங்களை 1730 இந்த சில்லற வருடங்களிலே இப்படி பல கோடி சொத்துக்களை பணங்களை செலவழித்த அந்த மா மனிதன், அந்த உன்னதமான கர்த்தருடைய ஊழியக்காரன், அவர் சாதாரண குடிசை மண் தரையிலே ஒரு மண்விளக்கு வைக்கப்பட்ட அறையிலே படுத்து அவர் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருந்தார். மகள் அழைத்த போது மறுத்து விட்டார். ஆனால் கடைசியாக அவர் ஒன்று சொன்னார், மகளே, உனக்காக நான் எதையும் வைக்கவில்லை, உனக்காக நான் எதையும் கொடுக்க முடியவில்லை, எல்லாவற்றையும் விட்டு நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செலவழித்து விட்டேன், உனக்கு ஏதாவது நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அறை முழுவதும் தேடினார். அவருக்கு கிடைத்தது ஒரே ஒரு வேதாகமம் புத்தகம். அல்லேலூயா. இந்த வேதத்தை எடுத்து என்னிடத்துல இருக்கிற விலையேற பெற்ற ஒரே ஒரு சொத்து இதுதான், இதுதான் உன்னை பாதுகாக்கும், இதுதான் உன்னை உயர்த்தும், இதுதான் உன்னை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி தன்னுடைய மகளுடைய கரத்திலே கொடுத்து திருப்பி அனுப்பினார். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், எவ்வளவு ஒரு தாகமான காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொன்றும் நீங்கள் அற்பமாய் கொடுக்காதீர்கள், ஏளனமாய் கொடுக்காதீர்கள், ஊழியக்காரர்களுக்காக கொடுக்காதீர்கள், ஊழியத்துக்காக கொடுங்கள், ஆண்டவருக்காக கொடுங்கள், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்ட கொடுங்கள், ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட கொடுங்கள், சபை கட்டப்படுவதற்கு கொடுங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புது பலன் பெற்றுக் கொள்வதற்காக கொடுங்கள். அல்லேலூயா. நான் 10 ரூபாய் கொடுத்தா எனக்கு 20 ரூபாய் கிடைக்கும், நான் 100 ரூபாய் கொடுத்தா அப்படிப்பட்ட எண்ணத்தோடு எனக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தாலும் சரி ஆசீர்வதிக்கலாலும் சரி, அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், அவர் என்னை மனம் திரும்ப வைத்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், அவர் எனக்காக ஒரு பெரிய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய என்னுடைய எல்லா ஆசீர்வாதம் அழிந்து போனாலும் அழியாத ஒரு ஆசீர்வாதத்தை எனக்காக வைத்திருக்கிறார். அதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன். அப்பொழுது அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அல்லேலூயா. அதுதான் உண்மையான விசுவாசம், அதுதான் நீங்கள் ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை, அதுதான் நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கிற காணிக்கை. அல்லேலூயா. நீங்கள் இழப்பது எதுவாக இருந்தாலும், அது விற்று கொடுக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து கேட்டான், வாலிபன், அவன் நியாய சாஸ்திரி. அவன் வந்து கேட்டான், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்ப இருக்கிற பாஸ்டர் கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க, சபைக்கு வா, காணி கொடு. இல்லையா? நாங்க அப்படி சொல்ல, ஆண்டவர் அப்படி சொல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் காணிக்கை குறித்து பேசும்போது அற்பமா நீங்க வேற எதையும் தவறா நினைக்க கூடாது. நீங்க ஆண்டவருக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நாம் எல்லாரும் ஒருமித்து பேசுறது, நீங்க கொடுத்து இந்த சபையை கட்டணும் அப்படின்னா மனுஷரை கொண்டுதான் கர்த்தர் சபைகளை கட்டுகிறார், அவருடைய பிள்ளைகளை கொண்டுதான் செய்யறாரு. இப்ப இந்த மனிதன் கேட்டான், ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் போய் நீ என்ன பண்ண, நியாயப்பிரமாணத்தை போய் படி, 10 கட்டளை அதுல இருக்குது, அந்த 10 கட்டளையும் படிச்சு அதன்படி நட. இவர் சொன்னாரு, நான் சின்ன வயசுல இருக்கும் போதே அதுலதான் எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. என்ன பண்ண? வித்து கொடுன்னு சொன்னாரு. நீ போய் உனக்கு இருக்க சொத்து எல்லாம் வித்து ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு நீ போய் கொடுன்னு சொன்னாரு. அந்த மனிதன் கொடுத்தானா? நாம கொடுப்போமா? அவன் மிகுந்த ஐஸ்வர்யவனா இருந்தபடியினால் மன கடினமாகி அவன் துக்கத்தோடே போய்விட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும், ஐஸ்வர்யவன்கள் பரலோகத்தில் போவது மிகவும் அரிது என்று சொன்னார். நீங்கள் பணத்தை சேர்த்து வைப்பதற்கு கிறிஸ்தவர்களா இன்னைக்கு வந்து கிறிஸ்தவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இதெல்லாம் தெளிவாய்க்கணும். நல்ல கார் பங்களா வசதியா சபைக்கு கெத்தா வரதை தான் நீங்க பெருசா நினைக்கிறீங்க. நீங்க நடந்து வந்தாலும் சரி, சைக்கிள்ல வந்தாலும் சரி, கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தாலும் சரி, அழுக்கா இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியோட்டமாய் நீங்கள் அற்பமாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளான இருதயம் தூய்மையா இருக்கிறது என்பதை மறந்து போய்விடாதீர்கள். நீங்கள் பணத்தை சேர்த்து வைப்பதற்கு சபைக்கு வரவில்லை, உங்களுடையதை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்கள். ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை விட்டு கொடுத்தார். அவர் தன்னுடைய வெளியேற பெற்ற ரட்சிப்பை, அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கு இலவசமாய் கொடுத்தார். ஆனால் நீங்களும் நானும் கொடுக்கிற காணிக்கையிலே அளவு பார்க்கிறோம். பாஸ்டர் சொன்னாரு, உங்களுக்கு வர வருமானத்திலிருந்து ஒரு சின்ன காணிக்கையை நீங்க செலுத்துங்கன்னு சொல்லி. நான் சொல்றேன், நீங்கள் சிறிய காணிக்கையை செலுத்தினால் சிறிய அளவிலே தான் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் பெரிய காணிக்கை செலுத்தினால் பெரிய அளவிலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் சிறிய ஆசீர்வாதத்தில் இருக்க விரும்புகிறீர்களா, இல்ல பெரிய ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களுடைய வீடு பெரியதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், உங்களுடைய உடை விலையேறப்பட்டதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், உங்களுடைய காதுகளிலும் கழுத்திலும் விலையேறப்பட்ட தங்கத்தை அணிய விரும்புகிறீர்கள், நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் விலை உயர்ந்ததா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் கர்த்தருக்கு கொடுப்பதிலே மட்டும் ஏன் நீங்கள் தரித்திரமாய் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. சத்தமே வரல. நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதிலே நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் விற்றாவது கொடுக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் விற்றும் கொடுத்தார்கள். நீங்கள் விற்று கொடுத்தாலும் நீங்கள் தெருவுக்கு வர மாட்டீர்கள். நீங்கள் விற்று கொடுத்தாலும் நீங்கள் தரித்திரம் அடைய மாட்டீர்கள்.
நீங்கள் விற்று கொடுத்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்ககிட்ட வித்து நீங்க கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு உங்களை ஏமாத்த மாட்டார் ஆண்டவர். மனிதன் ஏமாத்திடுவான். ஒரு மனுஷனுக்கு நீங்க ஏதாவது வித்து கொடுத்தீங்கன்னா அவன் ஏமாத்திடுவான். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏமாற்றுவதற்கு அவர் கேட்கவில்லை. உங்களையும் என்னையும் அவருடைய பரம ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக கேட்கிறார். நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பது மட்டுமல்ல, உங்கள் காணிக்கைகளை அபரிதமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் கொடுக்கிற காணிக்கையும் விலையேற பெற்றது. நீங்கள் எவ்வளவு செலுத்துகிறீர்கள் என்பது இரண்டாவது. நீங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவர்கள். நீங்கள் கொடுக்கிற காணிக்கையும் விலையேற பெற்றது என்பதை மறந்து, நீங்க சாதாரணமா உலக மக்கள் போய் உண்டியல்ல போடுற மாதிரிலாம் நீங்க போடக்கூடாது. நீங்க போடுறது, நான் என்னுடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு என்னுடைய விலையேற பெற்ற காணிக்கை, விலையேற பெற்ற இந்த ஆத்துமா செலுத்துகிறது என்கிற நோக்கத்தோடு செலுத்துங்கள். அல்லேலூயா. விட்டு கொடுத்தல், விற்று கொடுத்தல். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். விலையேற பெற்றதை கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கணும், விற்று கொடுக்கணும், விலையேற பெற்றதை ஆண்டவர் கொடுக்கணும். எல்லாத்தையும் அந்த சம்பளம் வந்துருச்சுன்னா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு கடைசி அந்த காணிக்கை எடுத்துட்டு வருவாங்க சில விசுவாசிகள். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, அது யாரும் என்கிட்ட சொல்லலை. ஆண்டவருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அமெரிக்க தேசத்துல ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். உங்களை மாதிரி திரளான கூட்டம் உட்கார்ந்து இருந்தாங்க. பிரசங்கத்தை ஜனங்க எல்லாரும் ஆர்வமா கேட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டாங்க. எல்லாம் பாடி ஆராதனை எல்லாம் பண்ணாங்க. இப்படி இப்படி நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆராதனை பண்ணுமோ அந்த மாதிரிலாம் ஆராதனை பண்ணாங்க. காணிக்கை நேரம் வந்துச்சு. போதகர் என்ன செஞ்சாரு, காணிக்கை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. தான் போட்டிருந்த தொப்பியை கலட்டி கொடுத்தார். இப்போ காணிக்கை நேரம் நாம் பாடல் பாடு போகிறோம், எல்லாரும் உங்களுடைய காணிக்கை செலுத்துங்கள்னு அறிவிப்பு கொடுத்துட்டு, உண்மையா நடந்த சம்பவம் சொல்றேன், எல்லாரும் உங்களுடைய காணிக்கை செலுத்துங்கள் சொல்லி தொப்பியை கலட்டி கொடுத்தார். தொப்பியை முதல் ஆளுகிட்ட கொடுத்தாரு, ரெண்டாவது ஆளுகிட்ட போச்சு. அப்படியே எல்லாரும் கையிலையும் போயிட்டு கடைசியா பாடல் முடியவும் தொப்பி வந்து பாஸ்டனுடைய கையில, போதகருடைய கையில வந்துச்சு. தொப்பியில பார்த்தா ஒரே ஒரு பைசா கூட இல்லை. அல்லேலூயா. போதகருக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மக்கள் கொடுக்கிற காணிக்கை வச்சுதானே நம்ம ஊழியம் செய்யணும், ஆண்டவரே இவர்கள் வெறுமையா கொடுத்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பாட்டு முடிஞ்ச உடனே எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஒரு நபர் எழுந்தார். எழுந்த உடனே கேள்வி கேட்டார், ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினா எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி தானே சொல்லணும், நீங்க என்ன நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு கேள்வி. போதகர் சொன்னார், இந்த தொப்பியாவது என் கையில வந்து சேர்ந்துச்சு, அதுக்காக நன்றி சொல்லுவோம்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வெறுமையான ஆராதனை அப்படின்றது, முழுமையான ஆராதனை அப்படின்றது, நீங்கள் ஆண்டவரை பாடி துதிப்பதும், நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதும், ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பதும் கேட்பதும் மட்டுமல்ல, நீங்கள் வெறுமையாய் வரக்கூடாது ஆலயத்திற்கு. அல்லேலூயா. அது கொடுப்பதும் ஆராதனையிலே அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் ஆராதனைக்கு முன்பதாக அமர்ந்திருந்தார். சபையில அமர்ந்திருக்கும் பொழுது எல்லாரும் காணிக்கை வேலையும் ஒன்று இருந்தது. அப்ப காணிக்கலன்னா ஆண்டவர் சொல்லிட்டு சபையெல்லாம் காணிக்கை எடுக்கக்கூடாது, என்ன காணிக்கை எடுக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அங்க நின்னாரு, எல்லாரும் திரளான காணிக்கைகளை செலுத்தினாங்க. ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து செலுத்தினாங்க. ஆனால் ஒரு ஏழை தாய், அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி, ஒரு ஏழை தாய் அடுத்த வேளை உணவிற்காக வைத்திருந்த தன்னுடைய ஜீவனத்துக்காக, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக, தன்னுடைய அடுத்த நிலைக்காக வைத்திருந்த அந்த காசை எடுத்து ஆண்டவருக்காக போட்டாள். அல்லேலூயா. நீங்க போடுறீங்க, உங்களுக்கு நாளைக்கு என்ன செய்யறதுன்னு வச்சுட்டு போடுறீங்க. நீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், யாரு பர்டிகுலரா சொல்ல, அப்படி செய்யறவர்கள் யாரா இருந்தாலும் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து போட்டார்கள். ஆனால் ஏழை தாய் தன்னுடைய ஜீவனத்துக்காக, சாப்பாட்டுக்காக வைத்திருந்ததை போட்டான். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கொடுக்கிறீர்கள், உங்கள் ஆத்மாவை யாருக்காக கொடுக்கிறீர்கள்? நீங்கள் யாருக்காக விட்டு கொடுக்கிறீர்கள்? சிலருக்கு விட்டே கொடுக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் அப்பா அம்மா நான் விரும்புறது தான், நான் போறது தான் வாழ்க்கை, நான் படிக்கிறது தான் படிப்பு, என் இஷ்டம் தான் அப்படின்னு விட்டு கொடுக்கிறது இல்லை. நீங்கள் விட்டு கொடுத்து, உங்களுடைய விலையேற பெற்றதை விற்றும் கொடுத்து நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்கள். அல்லேலூயா. இந்த ஏழை தாய் புகழப்பட்டால், அடுத்த ஜீவனத்துக்காக வைத்திருந்ததை போட்டாள். இதான உண்மை? இதுல பொய்யான சத்தியம் ஏதாவது இருக்குதா? அடுத்த வேளை உணவுக்காக வைத்திருந்ததை ஆண்டவருக்காக அவள் போட்டாள்.
சரி, இந்த யூத மக்கள்ல இந்த பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, திருமணத்துக்காக சுப விசேஷங்களுக்காக நகைகளை சேர்த்து வைப்பாங்க, பொன் ஆபரணங்கள் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அவங்க தங்களுடைய ஐஸ்வர்யத்தினுடைய மித்தம் என்ன செய்வாங்கன்னாக்க, சிறிது சிறிதாக சேர்த்து வைத்து அது இறுதியில் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஆண்டருடைய ஊழியத்துக்காக ஆலயத்துக்காக கொடுப்பாங்க. நீங்க மொத்தமாக கொண்டாந்து கொடுக்கணுன்றது இல்லை, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விலையேற பெற்றதை, நீங்கள் விலையேற பெற்ற பொருட்களையும் உடைமைகளையும் வாங்க நினைக்கிறீர்கள், விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் விலையேற பெற்றதை கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். இன்னொரு சம்பவம் கூட எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மனிதன் ஒரு பெரியவரிடத்துல கேட்டான், சுயநலம் இல்லாத அன்பு எது, சுயநலம் உள்ள அன்பு எதுன்னு சொல்லி ஒருத்தர் இடத்துல கேள்வி கேட்டான். நீங்க சொல்லுங்க, சுயநலம் உள்ள அன்பு எது, சுயநலம் இல்லாத அன்பு எது? அந்த பெரியவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆத்தங்கரைக்கு அந்த வாலிபனை கூட்டிட்டு போனார். ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் மீன் பிடிக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு தூண்டில்ல போட்டு ஒரு புழு போட்டு என்ன பண்றாரு, மீன் பிடிச்சிட்டு இருக்கிறார். பெரியவர் கேட்டார், மீன் பிடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார். அம்மா, உங்களுக்கு மீன்னா ரொம்ப ஆசையான்னு கேட்டார். எனக்கு மீன் மேலே ரொம்ப அன்பு ஆசை, நான் மீன் பிடிச்சி எடுத்துட்டு போய் எங்கள் மனைவியை சமைச்சு கொடுக்க சொல்லி சாப்பிடணும், அதனால தான் நான் ரொம்ப ஆசையாக பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். கொஞ்ச தூரம் தள்ளி போகும்போது இன்னொரு பெரியவர் என்ன செய்தார், தான் வைத்திருந்த பொறி மற்ற உணவு தின்பண்டங்களை எல்லாம் ஆற்றுல போட்டுட்டு இருந்தார். பெரியவர் இடத்துல மீனுக்கு உணவளிக்கிறீங்களான்னு கேட்டார். எனக்கு மீன் மேலே ரொம்ப அன்பு, எனக்கு ரொம்ப ஆசை, அதனால் நான் மீனுக்கு உணவளிக்கிறேன்னாரு. இப்போ அந்த பெரியவர் கேள்வி கேட்டவன் இடத்துல சொன்னார், எது சுயநலம் உள்ள அன்பு, எது சுயநலம் இல்லாத அன்பு? கொடுக்கிறது சுயநலம் இல்லாத அன்பு, வாங்கிறது வந்து சுயநலம் உள்ள அன்பு. தனக்காக 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 தனக்காகன்னு சொல்லிட்டு, நீங்கள் கர்த்தருக்குன்னு சொல்லி விலையேற பெற்றதை கொடுக்கிறது சுயநலம் இல்லாத அன்பு. அவர் வைத்திருந்த உணவை ஒரு உயிருக்காக ஒரு ஜீவனுக்காக கொடுத்தாரே, அதுதான் சுயநலம் இல்லாத அன்பு. தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்கு அவர் அசை போட்டு வலை போட்டு பிடித்துக் கொண்டிருந்தாரே, அது சுயநலம் உள்ள அன்பு. அல்லேலூயா. ஆகவே யோசேப்பும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய சகோதரனால் பகைக்கப்பட்டு துரத்தப்பட்டு அவர் விற்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டு அவர் அந்நியர்களுடைய தேசத்தில் இருந்த போதும் அவர் தன்னுடையதை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் வறட்சியான காலத்தில் தன்னுடைய சகோதரர்கள் மீது பகைத்துக் கொள்ளவில்லை. எல்லாருக்கும் உணவு கிடைக்கல, எல்லாரும் வறுமையாயிடுச்சு. இஸ்ரவேலர்கள் இப்பொழுது எகிப்துக்கு போறாங்க, சாப்பாட்டுக்காக தஞ்சம் புகுறார்கள். அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பகைக்கவில்லை, அவர் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார், விலையேற பெற்றதை அவர்களை கொடுத்து மகிழ்வித்தார். அல்லேலூயா. எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக விட்டு கொடுத்தால், அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசினாள் ராஜாவினிடத்தில். இப்படி ரூத் தன்னுடைய குடும்பத்திற்காக புறஜாதியிடத்திலிருந்து வந்தவள், அந்த பெண்மணி தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு அவள் எப்படி தன்னை விட்டு கொடுத்தாள் என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை யாராவது வாசிங்க. இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு 3ஆம் அதிகாரம் தானே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள்.
அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. போதும், அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். எவ்வளவு வேணும் நடக்க முடியாத ஒரு முடவன் அங்கே இருக்கிறான். அவன் தேவாலயத்தினுடைய வாசலிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது பேதுரும் யோவானும் நுழையும் போது அவர்களிடத்திலும் பிச்சை கேட்கிறான். என்னை உற்றுப்பார் என்று சொன்ன உடனே அவன் ஏதாகிலும் பெருசா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப, இப்ப ஒரு பிச்சைக்காரனை பார்த்து என்னை பார் அப்படின்னா எவ்வளவு ஆர்வமா பார்ப்பான். அதே போல அவன் ரொம்ப ஆர்வமாய் பார்த்தான். பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றாலும் நசரேனாகிய இயேசுவின் நாமம் உண்டு. அந்த நாமத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆண்டவரை பத்தி சொல்றீங்க? எத்தனை பேர் நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய ரட்சிப்பை சொல்றீங்க? என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களிடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கிறது, அவர் கொடுத்த ரட்சிப்பு இருக்கிறது, அவர் கொடுத்திருக்கிற பரிசுத்தம் இருக்கிறது, அவருடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறீர்கள், அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் ஒருபோதும் இழந்து போக முடியாது. அல்லேலூயா. நீங்க மத்தவங்க கிட்ட போய் சொல்லுங்க, உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டா உங்ககிட்ட இல்லைன்னா என்கிட்ட இருக்கிறது தரேன், இயேசுவின் நாமத்துல நீ ஆசீர்வதிக்கப்படுவ, நீ சபைக்கு வா, இயேசுவின் நாமத்துல பாவத்திலிருந்து மனம் திரும்பு, நீ ஆசீர்வதிக்கப்படுவ. இயேசுவின் நாமத்தை நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்கிறீர்கள்? உங்களால் காணி கொடுக்க முடியவில்லை, உங்களுடைய பணத்தை ஆண்டவருக்காக கொடுக்க முடியவில்லை, உங்களுடைய நகையை ஆண்டவருக்காக கொடுக்க முடியவில்லை, உங்களுடைய சொத்தை ஆண்டவருக்காக கொடுக்க முடியவில்லை, உங்கள் வாலிபத்தை ஆண்டவருக்காக கொடுக்க முடியவில்லை, உங்கள் வாலிபத்தை ஆண்டவருக்காக கொடுக்க முடியவில்லை, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக கொடுக்க முடியவில்லை. நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்? ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட அருமையான தேவஜனமே, ஆண்டவருக்காக அழைக்கப்பட்ட அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, உங்களில் எல்லாரிடத்திலும் ஒன்று இருக்கிறது, அது நசரேயனாகிய இயேசுவின் நாமம். அதை நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கொடுங்கள், கொடுங்கள். நீங்கள் கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க ஜெபம் பண்றீங்க, ஓகே. நீங்க சபைக்கு வரீங்க, ஓகே. நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, ஆனா இயேசுவின் நாமத்தை சொல்ல நீங்கள் வெட்கப்படுகிறீர்கள். உங்கள் பக்கத்து வீட்டிற்காருக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் கிராமத்தின் மக்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, நீங்கள் அலுவல் வேலை செய்கிற இடங்களுக்கு, உங்கள் அதிகாரிகளுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள். இந்த உலகம் தடை போட்டாலும் இயேசுவின் நாமத்தை யாராலும் தடை போட முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய சட்டசபையினுடைய சபாநாயகர் அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவிற்கு வரவில்லை என்றால் இந்த இந்துன்னு சொல்லக்கூடியவர்களுடைய நிலையெல்லாம் என்னவா இருந்திருக்குன்னு தெரியுமா? 1% கூட கல்வியை கற்றிருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வெளிப்படையா அவர் பேட்டி கொடுத்தாரு. நீங்க நேத்து முந்தா நாள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னு சொன்னா, கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் தங்களுடையதை கொடுத்ததும் அல்லாமல் தங்களையும் தியாகமாக கொடுத்தார்கள். அவர்கள் அவர்களுடைய காணிக்கை மட்டும் கொடுக்கவில்லை, அவருடைய ஜீவனையும் கொடுத்தார்கள். ஏராளக்கணக்கான ஆயிரக்கணக்கான மிஷனரிமார்களுடைய உயிர்கள் நம்முடைய தேசத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்காக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் உயிர் தள்ள போகிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களை விட்டு கொடுத்தவர்கள், தங்களுடையதையும் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசியா நான் இதை நிறைவு செய்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல்
பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபம் சிறைச்சாலையிலேயே ஜெயிலில் இருந்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அதிகாரம் இந்த புத்தகம். அவர் இந்த சிறைச்சாலை அடைக்கப்பட்ட போது இங்க எழுதுகிறார். என்ன சொல்லி எழுதுகிறார் என்றால், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ. நீங்க எல்லாத்தையும் லாபம் பார்க்காதீங்க. இங்க பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை, ஆகிலும் லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஆதாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் எதையும் நஷ்டமா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுங்க. இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எதெல்லாம் லாபமா இருந்துச்சா, எனக்கு எதெல்லாம் வருமானமா இருந்துச்சு, எதெல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சா, அதெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எதுக்காக? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. நீங்கள் உலகத்துக்காக இதையெல்லாம் இழக்கிறார்கள். உலகத்துக்காக எதையெல்லாம் அவர்கள் விரும்புகிறார்கள், இழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க தன்னுடைய வாலிப பருவத்துக்காக எதையெல்லாம் இழக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் போதை வஸ்துக்காக தங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு தீய வழியிலே பாவத்தின் இச்சையிலே வாலிப பிள்ளைகள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே லாபம் தேவனுடைய ரட்சிப்பு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வெளியேறப்பட்ட லாபம் அவருடைய ரத்தம் சிந்தனுடைய மீட்பு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளியேறப்பட்ட லாபம் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம். இந்த உலகத்திலே எதை நஷ்டப்பட்டாலும் நீங்கள் கிறிஸ்துவை நஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நீங்கள் யாரை வேணாலும் நஷ்டப்படலாம், யாரை வேணாலும் இழக்கலாம். நான் அதுதான், இந்த உலகத்துல எப்படி வேண்டுமானாலும் ஒரு மனிதன் மரிக்கலாம், ஆனால் பாவத்தோடு மரிப்பது பாவம். அல்லேலூயா. அது சாபம். மனிதன் எப்படி வேணாலும் மரிக்கலாம். நீங்கள் ஆபத்திலே மரிக்கலாம், விபத்திலே மரிக்கலாம், வியாதியிலே மரிக்கலாம், கஷ்டத்திலே மரிக்கலாம், பிரச்சனையிலே மரிக்கலாம், ஆனால் தற்கொலையில மரிக்க கூடாது. எந்த சூழ்நிலையும் இயற்கையாய் மரித்தால் அவனுடைய மரணம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆனால் பாவத்திலே மரிப்பதுதான் சாபம். நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் வாழ்ந்து கர்த்தருக்காக மரிப்பது எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? இங்க எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வசனத்தை முடிச்ச படிங்க. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அடுத்து வசனம். நான் கிறிஸ்துவை எதை ஆதாயப்படுத்திக் கொள்றதுக்கு? நீங்கள் எதை ஆதாயப்படுத்துவதற்காக சபைக்கு வருகிறீர்கள்? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். அல்லேலூயா. எதையெல்லாம் லாபம்னு வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிறீங்களா, அதெல்லாம் நீங்க குப்பையா விடுங்க, அதெல்லாம் நஷ்டமா எண்ணுங்க. ஏன்னா கிறிஸ்துனுடைய வருகையிலே அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நீங்கள் கிறிஸ்துவுக்காக விட்டுக் கொடுங்கள், உங்களை விட்டுக் கொடுங்கள், உங்கள் காணிக்கைகளை விட்டுக் கொடுங்கள். உங்களுடையதை கர்த்தருக்காக விட்டுக் கொடுத்ததிலே நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள், நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். பவுல் அப்போஸ்தலன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். பவுல் அப்போஸ்தலன் மிகப்பெரிய ஒரு கல்விமான். அவர் அநேக பாஷைகளை கற்றிருந்தார். அவர் ஒரு திறமையான ஒரு மனிதர். ஆனால் தன்னுடையவைகள் எல்லாவற்றையும் விற்று கிறிஸ்துவுக்காக தன்னை நஷ்டம் என்று ஒப்பு கொடுத்து அவர் தன்னை அர்ப்பணித்தார்.
எத்தனை பேர் அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில வாழ வரீங்க? எத்தனை பேர் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு? கொடுப்பது என்பது நீங்கள் விட்டு கொடுப்பது, கொடுப்பது என்பது நீங்கள் விற்றும் கொடுப்பது, கொடுப்பது என்பது விலையேற பெற்றதை கொடுப்பது. நீங்கள் விலையேற பெற்ற பொருள் மீது ஆசைப்படுகிறீர்கள், விலையேற பெற்ற கர்த்தருக்காக உங்களுடைய விலையேற பெற்றதை கொடுங்கள். ஆண்டவர் பிச்சைக்காரர் அல்ல, ஆண்டவர் ஐஸ்வர்யத்திலும் ஐஸ்வர்யவான். அவர் ராஜாதி ராஜா. உங்களை வாங்கி கொண்டு ஏமாற்றுவதற்காக அவர் வரவில்லை, உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருந்து உங்களை விட்டு கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவாக நிறைவாக அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். ஒரு தீர்மானத்தோடு போவோம். ஆண்டவரே, நான் என்னுடையது என்று சொல்லிக் கொள்வதற்கு என்னிடத்திலே எதுவும் இல்லை, எல்லாம் உம்முடையது. உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி கொண்டிருந்த எல்லாவற்றையும் நான் அடக்கி வைத்து சேர்த்து வைக்கும் போது எல்லாம் ஒரு நாள்ல அழிந்து போகும். ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும், உங்களுடைய ரட்சிப்பையும் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும்படியாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் உங்களை ஒருபோது வெட்கப்படுத்த விட மாட்டார், அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். கடைசியாக ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆமாண்டவரே, எங்களுடையது எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. நாங்கள் ஒன்றும் கொண்டு வரவில்லை ஆண்டவரே, எல்லாமே உம்முடையது. நாங்கள் கொடுப்பதிலே, விட்டு கொடுப்பதிலே, நாங்கள் சிலவற்றை விற்று கொடுத்தாலும் நாங்கள் விலையேற பெற்றதாய் கொடுப்பதற்கு எங்கள் வாழ்க்கையிலே கிருபை பாராட்டியர்கள். உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள், எங்களிடத்துல வெள்ளியும் பொன்னும் இல்லை என்றாலும் உம்முடைய நாமம் ஆண்டவரே, உம்முடைய உயர்ந்த நாமம், வானத்துக்கு பூமிக்கு அதிகாரமுள்ள ஒரே நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நாமம் இந்த முழு உலகமும் இந்த பகுதிகளெல்லாம் பிரகாசிக்கத்தக்கதாக அதை கொடுக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகம் பண்ண வேண்டுமா ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே கூடி வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரை விட்டு கொடுப்பதிலும் விற்று கொடுப்பதிலும் விலையேற பெற்றதை கொடுப்பதிலும் ஆண்டவரே இவர்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழத்தக்கதாக யாவரையும் நீர் அபிஷேகம் பண்ணும். அருமையான பாஸ்டர் ஐயாவுக்காக, குடும்பத்திற்காக ஆண்டவரே, அவருடைய ஊழியங்களுக்காக, இந்த சபைக்காக, வளர்ச்சிக்காக ஆண்டவரே, இந்த சபையினுடைய எழுப்புதலுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் சபையோடு இருக்கும்படி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.